அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களுக்காக எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வந்து எந்தெந்த விதத்திலெல்லாம் தன் பக்தர்களை காத்து வருகிறார்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்று நாம் எந்த விதமான ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகான் நினைத்தார் என்றால், நாம் பஞ்சபூதங்களும் மகான் நினைத்தார் என்றால் அவர் சொல்வதை கேட்கும்னு பார்த்துருக்கோம். இயற்கை விதிகள் கூட ஒரு மகானின் வாக்கை சத்தியமாக்குவதற்காக எவ்வாறு பணிபுரிகிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல, அது எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, மகான் நினைத்தார் என்றால் மகான் நினைப்பதை அது கேட்டு நிற்கும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம்தான் இது. இதை எதற்காக நாம் இந்த தொடரில் பார்க்கிறோம்னு பார்த்துட்டோம்னா, மகான் அங்கேருந்து நம்மளை நினச்சுண்டாலே போதும், நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் மகான் நினைப்பது போல் அனைத்துமே செயலாகி அனைத்து குறைகளுக்கும் நமக்கான தீர்வு கிடைக்கும் என்பதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் தான் இது. ஆக மகாபெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கணும்னு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை அவர்தானே செய்து கொள்கிறார். அப்படி ஒரு தீர்மானம் ஆன பிறகு அந்த இடத்தில் என்னென்ன வசதிகளெல்லாம் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா ஸ்ரீமடத்தில் இருப்பதை போல் தேனம்பாக்கத்தில் அன்றைய தேதிக்கு அவ்வளோ வசதிகள் இல்லை. அதை பற்றியெல்லாம் நம்ம மகாபிரியவா கவலைப்பட்டதும் இல்லை. தேனம்பாக்கத்தில் இருப்போம்னு தீர்மானம் ஆயிடுத்து. இன்று வரை தேனம்பாக்கத்தில் மகாபிரியவா பயன்படுத்திய பாதுகைகள், மகாபிரியவா இருந்த அந்த சிறிய அறை, மகாபிரியவா ஸ்நானம் செய்த அந்த கிணறு, அவர் பயன்படுத்திய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இன்று வரை உள்ளது. தேனம்பாக்கம் செல்லும் வாய்ப்பிருக்கும் பக்தர்கள் இதையும் தரிசித்து வர வேண்டும். இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் மகாபிரியவா அங்கே இருக்கார். திடீர்னு தடபுடலான சத்தம், வெடி வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கறது. எங்கேருந்து சத்தம் கேட்கறது அப்படின்னு மகான் தன்னுடன் இருந்த அன்பர்கள்ட்ட கேட்குறார், விசாரிக்கிறார். ஒரு அன்பர் உடனே வெளியே போய் விசாரிச்சுட்டு மறுபடியும் உள்ள வரார். பெரியவா, காமாட்சி அம்பாளோட ஊர்வலம் நடந்துட்டுருக்கு. அம்பாள் வீதி உலா முடித்து உற்சவம் முடித்து மறுபடியும் கோயிலுக்கு திரும்பின்னு இருக்கா பெரியவா. அதைத்தான் வெடி வெடித்து சம்பிரதாயமாக கொண்டாடின்னு இருக்கா காஞ்சியில் அப்படிங்கிறார். சரி வா, அப்போ நம்மளும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு மகான் ஒரு குழந்தை கேட்பதை போல் ஒரு ஆனந்தத்தோடும் ஒரு ஆச்சரியத்தோடும் மகான் கேட்டாராம். அப்போ வா போய் பார்த்துடலாம் அப்படின்னு. அப்போது கூட இருந்தவாலாம் யோசிச்சாலாம், பெரியவா இங்கேருந்து நம்ம தேனம்பாக்கத்துலேருந்து காஞ்சிக்கு போகிறதுக்குள்ளே ஊர்வலம் முடிஞ்சிடுமே பெரியவா, அதுக்குள்ளே வெடியெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளை எடுத்துட்டு கோயிலுக்கே போயிடுவாளே பெரியவா, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து ஏறிடுமே, அதுக்குள்ளே போக முடியாதே, சிரமமாச்சே அப்படின்னு சொல்லவும் மகான் அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்தது போல் இருந்துட்டு யோசிச்சாராம் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்படி யோசித்தவர் திடீர்னு தன் தண்டத்தை எடுத்துட்டு கிடுகிடுன்னு வெளியே வந்தார். வெளியே வந்தவர் எதிர்க்க ஒரு விநாயகர் சந்நிதி இருக்கும். இன்று வரை பார்த்தால் தெரியும், மகான் தன் குடிலில் இருந்து உள்ளே இருந்தவாறே வழிபட்ட விநாயகர்னு அங்கே போட்டிருப்பா. அந்த விநாயகர் கிட்ட போகிறாராம். கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி போனவர் திடீர்னு விநாயகரோட காதில் போய் ஏதோ ரகசியம் மாதிரி பேசினார். அப்போது அங்கே இருக்கிற வாளுக்கெல்லாம் எப்போவுமே பிரார்த்திச்சுண்டு வந்துடுற நம்ம பெரியவா அங்கே கிட்ட போய் பிள்ளையார் காதில் போய் ஏதோ ரகசியம் சொல்கிறாரே, அப்படி என்ன வேண்டிக்கிறார் பிள்ளையார்ட்டான்னு எல்லாரும் யோசித்தாலும் அங்கேருந்து நடையும் ஓட்டமும் கிட்டு 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 கிட்டுன்னு பெரியவா வெளில வந்துட்டார். பெரியவாளின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க சிரமப்பட்ட அனைத்து அன்பர்களும் ஓட்டமாக ஓடி வருகிறார்கள். பெரியவாளின் நடையே அவ்வளோ வேகமாக இருக்குது. இதில் நாம் என்ன பார்க்கணும்னா, தேனம்பாக்கத்திலிருந்து காஞ்சி வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட ஆகும். பெரியவா அதை நடையாலேயே வேகமாக வருகிறார். அங்கேயா வெடி சத்தம் இன்னும் அடங்கலை. அப்போ இன்னும் உற்சவம் நடந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் அந்த வெடி சத்தமும் நின்று விடுகிறது. அப்போனா ஊர்வலம் நிறைவடைய போகிறது, அம்பாள் கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் யோசிக்கிறா. ஆனாலும் மகான் நிற்கலை. மகானின் வேகம் சற்றும் குறையவில்லை. அப்படி வேகமாக போகிறார். அவ்வளவு வேகமாக சென்ற நம் மகான் அங்கே போகிறார். இன்னும் யாருக்காகவோ காத்தின்றிருப்பது போல் அம்பாள் அதே இடத்துலையே இருக்கா. எல்லாருக்கும் ஆச்சரியம். பெரியவாளோட கூட வந்தவா எப்படி இருந்த அம்பாள், அதுதான் அங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அலங்கரிக்கப்பட்ட ஒரு யானை
அந்த யானையின் மேல் கஜ வாகனமாக அம்பாள் அப்படி கம்பீரமாக அதன் மேல் அமர்ந்திருக்கிறார். என்ன ஆச்சு, ஏன் இன்னும் உள்ளே போகல அப்படின்னு எல்லாரும் விசாரிக்கும் பொழுது தான் தெரியறது, இந்த இடத்துல நாங்கள் வெடியெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம், சரி அடுத்து கோயில் தான் உள்ளே போயிடலான்னு பார்த்தா யானை ஒரு அடி கூட நகரலை, சொல்லப்போனால் ஒரு இன்ச்சு கூட நகரலை. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், குத்தி பார்த்துட்டோம், அடித்து பார்த்துட்டோம், கொஞ்சம் தள்ளியெல்லாம் பார்த்தோம், அப்படியும் யானை நகரலை. நாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் யானை கோபத்தை காட்ட ஆரம்பிச்சது. சரி அம்பாள் இருக்கா, பக்தாள்லாம் இருக்காளே, எதுவும் விபரீதமாக நடந்துடப்படாதேன்னு நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது தான் தெரியறது, நம் மகான் தேனம்பாக்கத்தில் விநாயகர் சந்நிதியில் போய் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாரே, அந்த ரகசியத்தின் மகத்துவம் என்ன என்பது. அங்கு மகான் வேண்டியதன் பலனானது இங்கு இந்த யானை ஒரு அடி கூட நகரவில்லை. அப்படி வந்த மகாபிரியவா அப்படி ஆனந்தத்தோடு அம்பாளை பார்த்து வேண்டிண்டு, அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு, ஆனந்த பாஷ்பம். அப்படி அம்பாளை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷப்படுறார். சந்தோஷத்தோடு ஒரு 5 நிமிஷம் பிரார்த்திச்சுட்ட பெரியவா அப்படி யானையை தட்டி கொடுத்தார், லைட்டாக தட்டி கொடுத்தார். இதற்காகவே காத்துருந்தது போல் அந்த யானை அப்படி மெதுவாக கம்பீரமாக நடக்க ஆரம்பித்து நேர கோவிலுக்குள்ளே போயிடுத்து. நம் மகானும் மீண்டும் தேனம்பாக்கத்துக்கு வந்துடுறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியறது, இருந்த இடத்திலிருந்தே நாம் அந்த மகானை நினச்சுண்டாலே போதும், நிச்சயமாக மகானுக்கு அது கேட்கும். அது நேர்மையான பிரார்த்தனையாக இருந்தால், அதற்கான தகுதி நமக்கு இருந்தால், ஒரு பக்தி நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக மகான் நம் பிரார்த்தனைகளுக்கு செவி மடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார். நம் தேவைகள் என்ன என்பது நம்மை விட நம் தாய்க்கு தெரியும். அதேபோல் நமக்கு எப்பொழுது எதை அருள வேண்டும் என்பது கேட்கும் நம்மை விட கொடுக்கும் நம் குருநாதருக்கு தெரியும் இல்லையா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.